ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப் சீரிஸ்ன்னு சொல்லிட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் எப்படி க்ரோத் ஆகணும், எந்தெந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக வீடியோ அப்லோட் பண்ணிட்டு வரோம். அந்த வீடியோட லிங்க்கு அதாவது பிளேலிஸ்ட்டோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறப்போ அந்த வீடியோவில் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா போயிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லோகோ வந்துட்டு யூனிக்காக, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோகோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் சர்ச் பண்ண சொல்லி தெரியணும். அதே மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நான் விளக்கமாக சொல்ல போகிறேன். நான் எங்கள் யூடியூப் சேனலுக்காக ஒரு லோகோ வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த லோகோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெமோக்காக காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி தான் நம்ம லோகோவை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணணும். இது எப்படி கிரியேட் பண்ணுறது, அதோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஆப்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 அப்ளிகேஷன் தேவைப்படுது. அந்த அப்ளிகேஷனை வந்துட்டு நம்ம ஏற்றிடலாம். அதாவது ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிக்சல்னு சொல்லிட்டு இல்லை பிக்சல் ஆப்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஆப்பை வந்துட்டு ஓப்பன் பண்ணிங்க. இது ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த வீடியோ போட்டிருப்பேன். ஏன்னா இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அதாவது எந்தெந்த ஆப்பு பயன்படுதுன்னு இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலுக்கு தம்ப்லைன் வந்துட்டு, அதாவது இப்போ க்ரோத் ஆகிறவங்களுக்கு யூடியூப் சேனலில் தம்ப்லைன் ரெடி பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்பு தான் அது பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஆப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் எப்படி லோகோவை கிரியேட் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். இந்த ஆப்பு நம்மளுக்கு தேவைப்படுது. அதே மாதிரி இன்னொரு ஆப்பும் தேவைப்படுது, அதுவும் ஏற்றிக்கங்க. நெக்ஸ்ட் ஆப் வந்துட்டு பார்த்திங்கன்னா லோகோ பாயிண்ட் ப்ளஸ்ன்ற ஒரு ஆப்பு. இந்த ஆப்பும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஆப்பும் வந்துட்டு ஏற்றிக்குங்க. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்படி நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பிக்சல் ஆப்பில் வந்துட்டு எப்படி யூனிக்காக வந்துட்டு பார்த்திங்கன்னா லோகோ க்ரியேட் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுதான் நார்மலாக வந்துட்டு பிக்சல் ஆப் இருக்கும். அந்த ஆப்பை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கங்க. அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி தான் நியூ டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது வந்து டிஸ்பிளே. இப்போ வந்துட்டு நம்மளுக்கு இந்த டிஸ்பிளே வேண்டாம், நம்மளுக்கு ஒயிட்டு தான் வேணும். மேக்ஸிமம் ஒயிட் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கங்க. ஒயிட்டை கிளிக் பண்ணின்னு இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டு அப்புறம் வந்து ஒரு ரவுண்டு மாதிரி இருக்கும், அப்புறம் ஒரு கட்டமாக 2 இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு என்னான்ட்டுன்னு ஃபுல்லாக சொல்லிடுறேன். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்ட் வேணும் நம்மளுக்கு. இப்போ வந்துட்டு அதில் என்ன பண்ணுவோம், டெக்ஸ்ட் வேணும். அதில் என்ன பண்ணுவோம், நம்ம மேலே இருக்குது பார்த்திங்கன்னா ப்ளஸ் சிம்பிள், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ண உடனே வந்துட்டு பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ கிளிக் பண்ணோன்னே இப்படி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா RBL தமிழ் டெக் அப்படின்னு தான் வந்துட்டு நம்ம நேம் வச்சுருக்கோம். அதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா இப்போ வந்துட்டு நம்மளுக்கு தேவையான நேம் என்னன்னு பாருங்கள். இப்போ வந்துட்டு RBL தமிழ் டெக்குக்கு எப்படி லோகோ கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ தமிழ்ன்ற ஒரு வேர்ட்ஸை வந்துட்டு தான்ற வேர்ட்ஸை வந்துட்டு எடுத்து நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போல்டு ஆக்கிக்கிறேன். இந்த மாதிரி போல்டு ஆகிக்கிறேன். நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்றப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ இதை பெருசாக்க முடியுமோ அவ்வளோ பெருசாகிக்கினேன். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா அந்த மீழ் அந்த மீதி 2 இருக்கிற வேர்ட்ஸை வந்துட்டு இந்த இடத்துல சின்னதாக வைக்க போகிறேன். அதை பார்க்கலாம். மறுபடியும் வந்துட்டு பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் ஆப்ஸை வந்துட்டு ஓப்பன் பண்ணிங்க. திரும்ப டெக்ஸ்ட் கொடுங்க. டெக்ஸ்ட் கொடுத்தோடனே திரும்ப இங்கே இருந்தால் வச்சுக்கோங்க. எந்த லொக்கேஷனில் தேவைப்படுற அந்த லொக்கேஷன் வச்சுட்டு திரும்ப அந்த பென்சில் சிம்பிள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா எடிட் பண்ணுற ஆப்ஷன் கிடைக்கும். எடிட் பண்ணுற ஆப்ஷனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு திரும்ப அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு பெருசாகிக்குங்க. எவ்வளோ பெருசாக உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெருசாகி வச்சுக்கோங்க. இப்போ ஓகேங்களா. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா சரி இது முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா RBL தமிழ் டெக்குன்னு தான் வச்சுருக்கோம் நேமு. அதெல்லாம் என்ன பண்ணுவோம், இப்போ RBLன்ற ஆப்ஷனை வந்துட்டு எப்படி எடுத்துகிட்டு வர போகிறோன்னா திரும்ப மேலே இருக்கிற ஆப்ஷன் வந்துட்டு ப்ளஸ் சிம்பிள் இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். திரும்ப டெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணிங்க. திரும்ப வந்துட்டு பென்சில் சிம்பிள் ஓப்பன் பண்ணிக்கிட்டு திரும்ப வந்துட்டு பார்த்திங்கன்னா பென்சில் ஓப்பன் பண்ணிக்கிட்டு எடிட்ன்ற ஆப்ஷனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா RBL அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கங்க. ஒரு நிமிஷங்க. அது வந்து சின்னதாக இருக்கிறதால நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா இது பண்ண முடியாது. அதெல்லாம் வந்துட்டு பெருசாகிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ திரும்ப RBLன்ற ஆப்ஷனை கொடுங்க. கொடுத்துட்டு பெருசு பண்ணுங்கள். இப்போ இந்த தாவுக்கு எவ்வளோ பெருசு வரணுமோ அவ்வளோ பெருசு பண்ணிக்கோங்க. நீங்கள் கரெக்டாக அந்த லைன்லேயே தந்து வைங்க.
ஓகேங்களா. இப்போ வேலை முடிஞ்சுதுங்களா. இப்போ நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்பிஎல் தமிழ் அப்படின்ற ஒரு யூனிக்காக நேம் கிடச்சிருச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறீங்கன்னா டெக்குன்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு திரும்ப மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிளை ஓப்பன் பண்ணி டெக்ஸ்ன்ற ஆப்ஷனில் எடிட்டுக்கு போயிடுங்க. எடிட்டுக்கு போயிட்டு இப்போ நம்மளுக்கு தேவை வந்து டெக்ஸ், அதாவது டெக்கு வேணும். டெக்குன்னு கொடுத்துட்றேன். டெக் கொடுத்துட்றேன், சின்னதாக இருக்கும். அதை வந்துட்டு எவ்வளோ பெருசாக்க முடியுமோ அவ்வளோ பெருசாகிக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎல் கொஞ்சம் கேப் விட்டால் தான் நம்மளுக்கு நேம் தெரியும். இது எப்படி மாத்திரன்னு மட்டும் பாருங்கள், பிளாக் கலரில் இருக்குது. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் ஆர்பிஎல் தமிழ் டெக் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்குங்களா நேமு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா தாவை வந்துட்டு போல்ட் ஆகிக்கிறேன். கீழே இருக்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா அதாவது அந்த டெக்ஸ்ட் லெட்டரை எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்துடும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கலர் கொடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒயிட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டு அதாவது ஸ்டைல்ஸை மாற்றிடலாம், போல்ட் ஆக்கிக்கலாம். போல்ட் ஆக்கின்னு இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். திரும்ப பக்கத்தில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3D வியூவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு ஓப்பன் பண்ணணும். அதெல்லாம் 3D ஆன் பண்ணிக்கலாம். தாவை 3D ஆன் பண்ணிங்கன்னா 3D வியூவில் தெரியும். இப்போ வந்து மாதிரி இதுக்கு கலர் கொடுக்கணும். அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் கொடுப்போம் ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம ஒயிட்டில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இது பண்ண போகிறோம். ஒயிட் கொடுத்தாச்சிங்களா. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கலர் கொடுக்கணும். அதாவது என்ன கலர் கொடுக்கலன்னா இப்போ வந்து பேக்ரவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே ரெட்டு வந்துடும். ரெட்டுன்ற கலர் கொடுங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு தெரியும். நான் ரெட்டுன்ற கலரில் நம்ம யூடியூப் சேனலுக்கு சூஸ் பண்ணியிருக்கேன். ரெட் ஆகிடுச்சிங்களா. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சரி இப்போ ஒயிட்டு கொடுத்துட்டேன், ரெட்டு வந்துருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் தெரிஞ்சுக்கங்க. இந்த ஸ்டிக்குன்ற ஆப்ஷனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ கொடுத்துட்றேன். ப்ளூ கொடுத்துட்டு கொஞ்சம் எடிட் பண்ணிக்கிறேன், பார்த்துங்க. கண்ணாடி அந்த கிளார் அடிக்காமல் இருக்கும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ரெட்டு இருக்குல்ல, இப்போ இந்த ரெட்டை வந்துட்டு இந்த தாகு ரெட்டை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வைக்கிறேன். இப்போ இந்த தான்ற ரெட்டு ஃபுல்லாக ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா மீள் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி தான் சேம் டு சேம். இப்போ அது மாதிரி நான் ஸ்டைலிஷ் வந்துட்டு போல்ட் ஆகிக்கிறேன். அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டிக்கர்லாம் ஆன் பண்ணிக்கிறேன். 3D ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு ஒயிட் வேணும், அதெல்லாம் ஒயிட் கொடுத்துக்கிறேன். ஒயிட்டு கொடுத்துட்டு பேக்ரவுண்டு ஆன் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் ஆன் பண்ணிக்கிற ரெட்டு கொடுத்துக்கிறேன். ரெட்டு கொடுத்தனா மறைஞ்சிரும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ளூ தேவைப்படுது. அதில் ஸ்டோக்கன் அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூன்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி எடிட் பண்ணுறேன். அந்த பிளாக்கு தெரியாமல் அளவுக்கு திருப்பணும் வெளியே வந்துடுறேன். திருப்பணும் டெக்னின்ற ஆப்ஷனை இது பண்ணிடுறேன். மறுபடியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போல்டு கொடுத்துட்றேன். திருப்பணம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோக்கனில் போயிட்டு திரும்ப ரெட்டுன்ற ஆப்ஷனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ கொடுத்துட்றேன். நம்மளுக்கு ஒயிட்டில் தான் நம்ம லோகோ க்ரியேட் பண்ணுறோம். ஒயிட்டில் கொடுத்துட்றேன். திரும்ப 3D வியூ வந்துட்டு கிளிக் பண்ணிக்கின்னு 3D வியூ கொடுத்துட்றேன். மறுபடியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3D வியூவில் வந்துட்டு ப்ளூ வந்துட்டு ஆன் பண்ணியிருக்கேன்ல, ப்ளூ வந்துட்டு கொடுத்துட்டு அதை வந்துட்டு லைட்டாக ஷேக் பண்ணிக்கிறேன். இப்போ கொடுத்தாச்சிங்களா. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்பிஎல்ன்ற ஆப்ஷனை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸ்டைலிஷை மாற்றிக்கிறேன். திரும்ப நான் வந்துட்டு எல்லா ஆப்ஷனையும் ஆன் பண்ணிக்கிறேன், சொன்ன ஆப்ஷன்லாம். மறுபடியும் 3D வியூ ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ பேக்ரவுண்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பேக்ரவுண்டு இருக்குது தான். ஒயிட்டு வந்துட்டு கொடுக்கணும். ஒயிட்டு கொடுத்துக்கிறேன். திரும்ப வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ளூ கொடுத்துட்டு எடிட் பண்ணிக்கிறேன்.
எடிட் பண்ணி அந்த தாவுக்கு மேலே ஷார்ப்பாக வைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கம்மியாகணும். தாவுக்கு மட்டும்தான் இது இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ அந்த மீழு அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வந்துட்டு அதை கரெக்டாக எடுத்து வந்து கிட்டு வச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஎல் தமிழ் டெக்குன்னு சொல்லிட்டு லோகோவை க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்படி பிக்சல் லேபில் வந்துட்டு க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த அதாவது பார்த்திங்கன்னா இப்போ லோகோவை க்ரியேட் பண்ணிட்டோம். இதை ரவுண்ட் ஷேப்புக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு இன்னொரு ஆப்பை யூஸ் பண்ணணும். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த ஆப் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா லோகோ பாயிண்ட் ப்ளஸ் அதாவது ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிட்டு கிரியேட் நியூன்னு கொடுத்துட்றேன். கிரியேட் நியூவில் லோகோன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்றேன். அதை கொடுத்த உடனே இந்த மாதிரி தான் ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பக்கத்தில் கேமரா இருக்கும். கேமரா பக்கத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது பேக்ரவுண்டு. இதை கொடுத்த உடனே நம்மளுக்கு ஒயிட்டு தான் வேணும். அதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா டிக் கொடுத்துட்றேன். டிக் கொடுத்த உடனே இதை ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வரதுக்கு ஃபஸ்ட்டுன்றது ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ இந்த ஆப்ஷனை கொடுத்தாச்சு. இப்போ இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. நம்ம அந்த இதுவை வந்துட்டு பார்த்திங்கன்னா சேவ் பண்ணிடலாம். மேலே இருக்கிற ஆப்ஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா சேவ்ன்ற ஆப்ஷன், அதாவது ஒரு அம்புக்குறி மாதிரி வளைஞ்ச மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு மேலே இருக்கிற ஆப்ஷன் சேவ்ன்ற ஆப்ஷன். சேவ்ன்ற கொடுத்துட்டு சேவ் இஸ் எம்ஏஜி அப்படின்னு கொடுத்துருங்க. அதை கொடுத்த உடனே சேவ் டு கேலரி இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்துட்டு டிஃபால்ட்டில் இருக்கும், அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்த உடனே ஆட்ஸ் ஓடும், அதை வெளியே வந்துருங்க. நம்ம ஆட்ஸ் ஏதோ இமேஜ் சேவ்டுன்னு சொல்லி வந்துருச்சு. நம்மளுக்கு ஆட்ஸ் எல்லாம் ஓட தேவையில்லை. இப்போ இதுக்கு திரும்ப நீங்கள் வாங்க. திரும்ப நீங்கள் வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே ஆட் லோகோ இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். ஆட் பிக்சர்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். டிவைஸ் கேலரின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணோடனே நம்மளோட லோகோ காமிக்கும், அந்த லோகோ கிளிக் பண்ணுங்கள். எவ்வளோ பெருசாக முடியும் அவ்வளோக்கு பெருசாகிடுங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்திங்கன்னா இதை டிக் கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட பேக்ரவுண்டு கலர் வந்து சேஞ்ச் பண்ணிங்க, ரெட்டு. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது தெரியாது. எவ்வளோ பெருசாக முடியும் அவ்வளோ பெருசாகிட்டு இப்போ எடுத்துகிட்டு வந்து வச்சுடுங்க. அவ்வளோதாங்க. லோகோ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலுக்கு லோகோ க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நல்லா இருக்கலாம். நம்மளுக்கு எந்த டிசைனில் அவங்களால வச்சுக்கலாம். இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலுக்கான யூனிக்கான லோகோ எப்படி, அதாவது நம்ம யூடியூப் சேனலை வச்சு நேமு, இப்போ என்னோடய யூடியூப் சேனலை வச்சு நேமை யூனிக்காக எப்படி லோகோவை க்ரியேட் பண்ணி டிசைனாக மாற்றிருக்குன்றது ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ வந்துட்டு பார்த்திங்கன்னா யூடியூப் சீரிஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அப்லோட் பண்ணிட்டு வரோம். அதோட லிங்க்கு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். நான் ப்ளேலிஸ்ட்டை வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.